பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பேருபகாரத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்தின் வாழ்க்கையிலே நோயின் வாசனையை கூட நுகர விடாமல் ஒரு மூமினை பாதுகாத்து அந்த நிலையிலேயே வஃபாத்தாக்குவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரும் ஹாட்ரிக் நியாமத். அதை போல சிறந்த நியாமத் உலகத்தில் எதுவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பண்படுத்துவதற்கும் தன்னை அவன் அதிகமாக நினைவு கூறுவதற்கும் சோதனை வயப்பட்ட நேரத்தில் இல்லாத ஏழை எளிய மக்களின் வழிகளை அவன் உணர்ந்து கொள்வதற்கும் சில சோதனைகளை தருகிறான். அந்த சோதனையினுடைய ஒரு பிம்பம்தான் நோய் என்பது. அந்த நோயை அல்லாஹு தஆலா தந்துட்டானால் அந்த நோய்க்கான ஷிஃபாவையும் ரப்புல் ஆலமீனே தான் கைவசம் வைத்திருக்கிறான். இவன் கேட்கக்கூடிய துவா, இவன் கேட்கக்கூடிய வசீஃபா, இப்போது நான் சொல்ல வேண்டிய வசீஃபா, இது போன்றவைகளையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஓதி ரப்பிடத்தில் எப்படியாவது தன்னுடைய ஷிஃபாவை கேட்டு ஒருவன் பெற்றுக்கொண்டானேயானால் அவன் அதிபயங்கர பாக்கியசாலி. நோயே வராதவன் பாக்கியசாலி என்பதைப் போல கேட்டு கேட்டு உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டிருப்பவன் அதிபயங்கர பாக்கியசாலி. அப்படி ஒரு அடிப்படையில் நோய், அந்த நோய்க்கான சிகிச்சை ஊர் ஊராக சென்று பார்க்கிறான். ஆனாலும் எந்த விதமான விமோச்சனமும் இல்லை. உயர்ந்த மருத்துவர்களை சென்று பார்க்கிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காசு பணங்களை எல்லாம் அளிக்கிறான். ஆனாலும் அந்த நோய் ஷிஃபா அடையவில்லை. அப்படின்ற ஒரு கட்டத்தில் விரக்தி நிலை அவனுக்கு விஞ்சுகிறது. ஆனாலும் ஒரு மூமினுடைய உள்ளம் விரக்தி நிலைக்கு ஆளாகக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்துல என்னுடைய ரஹமத்தை, கருணை உனக்கு கிடைக்காது என்று சொல்லி எந்த காலத்திலும் நீ நிராசை அடையாதே என்று மூமின்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்வார். ஒரு பெரும் நோயாளி, அந்த நோயாளியை ஊர் ஊராக பார்க்கப்பட்டது. அவருக்கான ஷிஃபாவை தேடப்பட்டது. ஷிஃபா லேசாக கிடைத்தது, ஆனால் முற்றிலும் கிடைக்கவில்லை. கடைசியில் அவர் மரணத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிறார். மரணம் கடைசியில் அவர் மௌத்தாயிருவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லா மருத்துவர்களுமே கைவிரிச்சிட்டாங்க. எவ்வளவோ பார்த்தும் கூட அவருக்கு அந்த சுகத்தை தருவதற்கு யாராலும் முடியவில்லை. இந்த ஒரு நிலையிலே ரப்பையே மருத்துவனாக மனதில் வருத்தி கொண்டு அவன் உலகத்தினுடைய மருந்துகளை சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நாள் அவனுக்கான ஷிஃபாவை ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன வலிமைக்கு தக்கவாறு கண்டிப்பாக இன்ஷால்லாஹ் கொடுத்து விடுவான். அப்படி ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். இது சாதாரணமாக நாமோ நீங்களோ இயற்றியதல்ல, நாமோ நீங்களோ சொன்னதல்ல. நபிமார்களின் நாவுகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை சொல்ல வைத்து அழகு பார்த்து அவர்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி வழங்கினார். அப்படி ஒரு பொருள்படக்கூடிய அற்புதமான வசனம். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது. இதுதான் தெரிந்தது தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஞாபகம் மூட்டக்கூடிய அடிப்படையிலும் தெரியாத மக்கள் இந்த வசீஃபாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தையிலும் உங்களுக்கு தரப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எல்லா நபிமார்களுடைய நாவுகளில் வந்த ஒரு வார்த்தை என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. வார்த்தைகள் மாறலாம், ஆனால் கருத்தாளமிக்க இந்த வார்த்தையைத்தான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே அந்த நபிமார்கள் அதிகம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான வசீஃபா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முதல்ல உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானை தூராக்குங்க. நீங்கள் நோயாளி தானே, நோயினுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த தாக்கத்தையும் வலியையும் உணரக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கின்ற இந்த நேரம் பெரும் வலியோடு, பெரும் ஆத்மார்த்தமான ஒரு சூழலோடு இப்படி ஒரு துவாவை நீங்கள் செய்வதாகிறது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரும் வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. மருத்துவன் பார்க்காத, மருத்துவன் செய்யாத ஒரு பெரும் சிகிச்சையை ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உணர்வுகளில் புகுந்து செய்து விடுகிறார். உணர்வுகளில் புகுந்து செய்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வசீஃபா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்ம சல்லி அலா சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சையதுனா முஹம்மதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலால் இப்ராஹிம் அண்ட் தருது இப்ராஹிம் போதுங்க.
அப்படி இல்லாட்டா உங்களுக்கு என்ன சலவாத்து தெரியுமோ அந்த சலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிக்கொண்டு அல்லாவிடத்திலே முன் செய்த பாவங்களையெல்லாம் சொல்லி அல்லாவிடத்திலே தௌபா செய்து முடித்து திரும்பவும் அவுது சொல்லி பிஸ்மியை சொல்லி இந்த ஒரு வசீஃபாவை அழகான முறையில் 101 முறை ஓதுங்கள். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். திரும்பவும் சொல்கிறேன். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். அற்புதமான வசீஃபா. வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியங்கள் அனைத்தையும் என் இறைவன் வசம் நான் ஒப்படைத்து விட்டேன். என்னுடைய இறைவன் வசம் ஒப்படைத்து விட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது இதில் ஷிஃபா நீ தருவியா என்ன ஏது, இதில் ஷிஃபா எங்கே இருக்குது தெரியாது. மொத்தத்தில் காரியங்கள் உன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் நீ தான் சிறந்த வழி, நீ தான் சிறந்த பொறுப்பால. அதனால் எல்லா காரியங்களையும் உன் தலைமையில் நான் போட்டுட்டேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன் அடியார்களை அகப்பார்வையோடு பார்ப்பவன் அப்படின்ற பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை ஓதி நீங்கள் அழும்போது உங்களுடைய நோயின் வலி இறைவனால் உணரப்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களுடைய வலியெல்லாம் உணர்வான். ஆனால் இந்த கதறுதலை அல்லாஹு தஆலா அன்பொழுக நோக்குகிறான், பாசத்தோடு நோக்குகிறான். ஒரு கஷ்டத்தில் நீ வடிக்கின்ற அந்த கண்ணீரின் ஆலாபனை அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் உன்னை பற்றி உள்ள சிந்தையை ஏற்படுத்துகிறது. இந்த வார்த்தையை சொல்லி முடித்துட்டு திக்ரில் ஒரு அற்புதமான திக்ராக இருக்கக்கூடிய யா ஷாஃபி யா அல்லாஹ், நிவாரணம் தரக்கூடிய ரப்பே யா அல்லாஹ், யா ஷாஃபி யா அல்லாஹ் 100 முறை. அப்புறம் பார்த்தீங்கன்னா யா ரப்பி யா அல்லாஹ், யா ரப்பி யா அல்லாஹ், யா ரப்பி யா அல்லாஹ் 100 முறை. இந்த 3 வசீஃபாக்களையும் சொல்லி முடித்து அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டாலோ அல்லது வேறு வகையான மருந்துகளை உட்கொண்டு கொண்டாலோ அல்ஹம்துலில்லாஹ் தீராத நோயையும் தீர்க்கவல்ல அற்புதமான வசீஃபாவாக இந்த 3ம் மாறுவதை உங்களால் உணர முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற எங்களை போன்ற நலிந்த சேனல்களை வைத்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நீங்கள் உத்வேகத்தை ஏற்படுத்தும் முகமாக இதை மென்மேலும் எல்லா மக்களுக்கும் பரப்பச் செய்யுங்கள். அந்த மக்களையும் காணச் செய்து இதன் சவாபை எங்களுக்கும் உங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.